அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷயா ட்ராவுக்கான சண்டே நடக்கக்கூடிய அக்ஷயா ட்ராவுக்கான ஒரு சிறந்த 4 டிஜிட் கணிப்பு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட் வந்து நேற்று எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுத்துட்றேன். அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணி எப்படி க்ளூ நம்பர் வரும், எப்படி வந்து நம்ம ரிசல்ட் வந்து 4 டிஜிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி கன்ஃபார்மாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நாளைக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய சார்ட் கெஸ்ஸிங்காக இருந்தாலும், கால்குலேட்டர் மெத்தடாக இருந்தாலும், எந்த ட்ரிக்காக இருந்தாலும், இந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் கரெக்டாக பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெய்லி வின்னிங் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று எக்ஸாக்டாக வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8488. அதாவது 8488ங்கிறது கேஎல் லாட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி 4 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 8488ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இப்போ அந்த 8488 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கும் முதல் நாள், அதாவது 25/1/2024க்கான ரிசல்ட் வந்து 3955. இந்த 3955 வந்து 25ஆந்தேதி வந்தது, லாஸ்ட்டு 4 டிஜிட்டு. 26ஆந்தேதி குடியரசு தினம்ங்கிறதுனால லீவ் விட்டுருக்காங்க. 27ஆந்தேதி நேற்றையோட கணிப்பு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 8488ங்கிறது தான் நம்ம கணிப்பு. நம்மளோட கணிப்புமே நம்ம நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஒரு 4 டிஜிட்டு விட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதுவும் நம்ம பாக்ஸ் போட்டிருந்த பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். இதில் என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து வந்துட்டுருக்கோம், என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து இந்த மாதிரியான சார்ட் கெஸ்ஸிங்கில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் எக்ஸாக்டாக பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணக்கூடிய இந்த மெசேஜ் என்னன்னு பாருங்கள். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு க்ளூ எடுத்தோன்னா நம்ம ஒரு எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் எடுத்து நல்ல ஒரு தரமான ஒரு வின்னிங் எடுத்து ஒரு 5 lakhs rupees வந்து வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நம்மளால் வந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல் வந்து ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆகுது, ஒரு 15 days தான் ஆகுது. நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப குறைவான பட்சத்தில் தான் ஓடிட்டுருக்கு. அதனால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம குரூப்பில் வந்து நம்மளோட யூடியூப்பில் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நம்மளோட சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ண சொல்லுங்கள். நல்ல ஒரு கமெண்ட் வந்து நீங்கள் கொடுங்க. அந்த கமெண்ட் வந்து நான் எந்த கமெண்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அதனால் நல்ல ஒரு 4 டிஜிட் கணிப்பை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதனால் கிடைக்கக்கூடிய பணம் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து நம்ம காப்பாற்றிக்கக்கூடிய சூழ்நிலைகளாக மாறும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஎல் லாட்டரியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணங்களை விட்டுருக்காங்க. நிறைய பேர் நம்பர் தரேன், இந்த நான் 4 டிஜிட் நம்பர் தரேன், இந்த 3 டிஜிட் நம்பர் தரேன், வின்னிங் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஷேர் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய போலியான தகவல்களை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து நீங்கள் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இந்த 4 டிஜிட் கணிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான். இதில் பெட்டிங் சூதாட்டம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கிறதில்லை. இது ஒரு கணிப்பு, எந்த மாதிரியான கணிப்பில் வந்து இந்த ரிசல்ட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த மேட்ச் பண்ணி இந்த சார்ட் கெஸ்ஸிங் மூலிமா தான் நான் உங்களுக்கு தகவல்களை கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? அதனால் இந்த தகவல் அனைத்துமே வந்து ஒரு கணிப்பு மட்டும்தான். அதனால் அது வந்து நிரந்தரமாக இந்த கணிப்பு வந்து இன்றைக்கி 4 டிஜிட் வருங்கிறத யாராலையும் யூகிக்க முடியாது. நம்ம யூகிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நேற்றையோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பேட்டர்ன் வச்சு இன்னையோட ரிசல்ட் என்னமாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நம்ம அதிகமாக பேச வேண்டாம், நம்ம கணிப்புக்குள்ளே கண்டிப்பாக போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2015ஓட ஒரு வருஷ சார்ட்டு. 2015 இயர் வந்து ஜனவரி 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும், அதாவது டிசம்பர் 31 வரைக்கும் வந்திருந்த 365 நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த முழு சார்ட்டை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? இப்போ இந்த சார்ட்டில் நேற்று வந்தக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். 8488. சரிங்களா? அந்த 8488 எந்த இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். சரிங்களா? 8488 கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூலை மாதம். சரிங்களா? ஜூலை மாதம் நமக்கு 4888ன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு மார்க்கிங் இருக்கும். சரிங்களா? ரெட் கலரில் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் இருக்கும். சரிங்களா? இந்த 488லேருந்து
முந்தின நாள் ரிசல்ட், அதாவது 26ஆம் தேதி குடியரசு தினம் என்பதால் 25ஆம் தேதி ரிசல்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும், அதாவது 3955ங்கிறது 25ஆம் தேதியோட ரிசல்ட் வந்து எந்த இடத்துல வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த 3955 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த ப்ளூ கலர் கட்டத்தில் இருக்கிறது 3955. ஓகேங்களா. டைரெக்டாகவே கீழிருந்து மேல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு கணிப்பாக இருந்திருக்கு. சரிங்களா. இந்த கணிப்புக்கும் நேற்று வந்த 8488ங்கிற எண்ணிற்கும் என்ன ஒரு வித்தியாசங்கள் இருக்குது, என்ன ஒரு ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடம், இந்த ஜூலை மாதம் இந்த இடம் நேற்று வந்திருக்கக்கூடிய இந்த பர்டிகுலரான இடங்களில் இருந்து ஒரு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த கடைசி 4 டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 488 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த 488 தான் நேற்றோட ரிசல்ட் வந்து 8488. சரிங்களா. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இந்த இடம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய 3955 உண்டான ஒரு 4 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. இந்த 4 டிஜிட் நம்பருக்கும் இந்த நேற்று வந்திருக்கக்கூடிய 8488ங்கிற எண்ணிற்கும் என்ன ஒரு இடைவெளியில் ரிசல்ட் வந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸாக்டாக பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த இடம். சரிங்களா. இந்த இடம் பர்டிகுலராக நமக்கு கேப் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து அது கேப் இடம் கிடையாது. அது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளூவை பேஸ் பண்ணி சூப்பரான நம்ம ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஒரு ஹிண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவோ ஒரு விஷயத்தை தேடுறதுக்காகவோ நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று விஷயம் இருக்கும். அதை நம்ம நேற்று சரியாக பார்த்துருந்தால் கண்டிப்பாக நேற்றே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு 8488ங்கிற ஒரு நல்ல 4 டிஜிட் வின்னிங் நம்பரை நம்ம கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும். சரிங்களா. இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேப் நம்பர், அதாவது மே மாதம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3955ன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக கீழிருந்து மேலேன்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலரான இடத்துல இருந்து ஒரு ரிசல்ட் வந்துச்சு. சரிங்களா. அடுத்து நேற்றோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4888ன்னு இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 8488ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த 8488ன்னு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கலாம். சரிங்களா. இப்போ இதற்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட இடம் இந்த இடம் என்ன வந்து ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. பாருங்கள். இந்த 8408. ஓகேங்களா. 8408 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. இப்போ நேற்று 25ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3955ங்கிறது கீழிருந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். நேற்றையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 8408ன்னு மேலிருந்து கீழேன்னு வந்திருக்கும். ஓகேங்களா. 8488ன்னு சொல்லிட்டு மேலிருந்து கீழேன்னு வந்திருக்கும். ஓகேங்களா. நம்மளோட கணிப்பு எப்பயுமே வந்து ஒரு நம்பர் கீழிருந்து மேல்னு தொடங்கினால் அடுத்த ரிசல்ட் மேலிருந்து கீழ் தொடங்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா. அதனால் பர்டிகுலராக கீழிருந்து மேல்னு 3955 வந்திருந்தால் நமக்கு இந்த 8408ன்னு சொல்லிட்டு இந்த நம்பரை பர்டிகுலராக எடுத்துருக்கலாம். எப்படி இந்த நம்பர் நம்ம எடுத்துருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. அதாவது நேற்று எடுத்துருக்கக்கூடிய 4888ன்னு இந்த நம்பருக்கு என்ன க்ளூ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 531. ஓகேங்களா. 531ன்னு வந்திருக்கும். அதுவே முன்னாடி ஒரு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கட்டங்கள், அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் என்ன நம்பருக்கு க்ளூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 442. இந்த 442னா என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா. 442ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸாக்டாக நேற்றோட ரிசல்ட் வந்து 531ங்கிற பாட்டம் க்ளூவில் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இப்போ மேலே இருக்கக்கூடிய டாப் க்ளூவை நம்ம பார்ப்போம். சரிங்களா. மேலே இருக்கக்கூடிய டாப் க்ளூவை பார்ப்போம். இந்த 4888ல் நேற்று வந்த ரிசல்ட் 8488. அதுக்கான டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்கும். ஓகேங்களா. இந்த இடைப்பட்ட எண்கள் இருக்கக்கூடிய இந்த 8408க்கு உண்டான டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா. 9 அப்படின்னு சொல்லி இருக்கும். இதற்கு அடுத்த எண் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா 8ன்னு இருக்கும். சரிங்களா. இங்கே வந்து 0, இங்கே 9, இந்த இடத்துல 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் க்ளூ இருக்கும். சரிங்களா. இந்த டாப் க்ளூவில் மேட்ச் பண்ணி இந்த பாட்டம் க்ளூவில் எப்படி நேற்று வந்து ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த இடம், அதாவது 3955ன்னு வந்திருக்கக்கூடிய இந்த இடம். இப்போ பாருங்கள், வரும் ப்ளூ கலரில் 992ங்கிற இந்த பாட்டம் க்ளூவில் மேலே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 8ங்கிற ஒரு க்ளூ நம்பரை எடுத்து இந்த 3955ங்கிற எண்ணை எடுத்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த 992ங்கிற பாட்டம் க்ளூவுக்கு எக்ஸாக்டான பாட்டம் க்ளூ 442ன்னு சொல்லிட்டு 8408 நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா. அதுக்கான பாட்டம் க்ளூவை விட்டுட்டு டாப் க்ளூ பாருங்கள் 8ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த 8ங்கிற க்ளூவுக்கு டாப் க்ளூவுமே 9ன்னு சொல்லிட்டு இருக்கும்.
ஓகேங்களா. 8ங்கிற டாப் க்ளூவுக்கு 9ங்கிற டாப் க்ளூவுமே இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு சிறந்த கணிப்பாக எடுத்திருந்தால் நேற்று இந்த 8408ங்கிற நம்பரு நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கலாம். 8408ன்னு ப்ளே பண்ணுற பட்சத்தில் பி போர்டில் சைபருக்கு பதிலாக 8ன்னு இருந்திருந்தால் இந்த இடமே நல்ல ஒரு 4 டிஜிட்டாக இருந்திருக்கும். சரிங்களா. இந்த இடத்துக்கும் நமக்கு நேற்று வந்து ரிசல்ட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இப்போ இந்த 8ங்கிற க்ளூ வந்து 9ங்கிற க்ளூவை நேற்று எடுத்திருந்தால் இந்த 8408ன்னு எடுத்து வச்சுருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இந்த ஸ்லாட்டில் வரக்கூடிய இந்த லாஸ்ட் டிஜிட்டில் இந்த நம்பர் வந்ததுனால அதனோட டாப் க்ளூ 8, அதனோட பாட்டம் க்ளூ 992. ஓகேங்களா. அந்த 992ஓட டைரக்ட் பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 99க்கு 44ங்கிற பவர் நம்பர். சரிங்களா. அப்போ 992க்கு 442ன்னு பாட்டம் க்ளூவை செட் பண்ணியிருந்து நேற்று 8ங்கிற நம்பர் டாப் க்ளூவும் 9ங்கிற டாப் க்ளூவும் எடுத்திருந்தால் இந்த 8408ங்கிற நம்பர் நம்ம எடுத்திருப்போம். சரிங்களா. இந்த 8408ங்கிற நம்பர் எடுக்கிற பட்சத்தில் அடுத்து நம்ம கவனிச்சிருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 8 அப்படிங்கிற டாப் க்ளூவில் 3955ங்கிற ரிசல்ட் வந்ததுன்னா அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 9ங்கிற டாப் க்ளூவில் நம்ம 8408 எடுத்திருப்போம். ஓகேங்களா. அடுத்து இந்த 8, 9 அப்படிங்கிற எண்களுக்கு இடைப்பட்ட எண் அடுத்த எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண். ஓகேங்களா. இந்த 8க்கு அடுத்து 9, இந்த 9க்கு அடுத்து இந்த சைபர்னு நம்ம ஒரு டாப் க்ளூ எடுத்திருந்து எக்ஸாக்டாக இதில் வந்து இருக்கக்கூடிய இந்த 6வது டிஜிட்டில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் பர்டிகுலராக 8408ன்னு இந்த கடைசி நம்பராக இருந்திருந்தால் நேற்று எடுத்திருந்தால் நம்ம இந்த ஒரு விஷயத்தையும் கவனிச்சிருந்தா ஓகேங்களா. டாப் க்ளூவில் 8, 9 சைபர்னு சொல்லிட்டு இந்த டாப் க்ளூவை கவனிச்சிருந்தாலும் நேற்று 442ன்னு இருக்கக்கூடிய இந்த டாப் க்ளூ இந்த பாட்டம் க்ளூவும் 44ங்கிற நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ளூ இருக்குது 531ன்னு இருக்குது. ஓகேங்களா. இப்போ 4க்கு 5ன்னு வச்சுக்கலாம், 4க்கு 3ன்னு மேலே ஏறுது, 2க்கு 1. அப்போ 531 இந்த க்ளூவும் எடுத்திருந்து இந்த நம்பரையும் எடுத்திருந்தால் இந்த 2 நம்பர்களுக்குமே இடைப்பட்ட இந்த க்ளூ நம்பர் பாருங்கள். சரிங்களா. இந்த க்ளூ நம்பர் பாருங்கள் என்ன மாதிரியான மேட்சிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பர்டிகுலரான இந்த நம்பரை எடுத்திருந்து இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த நம்பரை வின்னிங் எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இப்போ 3955ங்கிறது 25ஆம் தேதியோட ரிசல்ட்டு. சரிங்களா. அடுத்து அந்த நம்பருக்கு அடுத்த ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கிங் பாருங்கள். இந்த மார்க்கிங் பாருங்கள். க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த மார்க்கிங் 8408ன்னு இருக்கும். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஜூலை மாதம் இருக்கக்கூடிய இந்த 4888ங்கிற நம்பருக்கு எந்த நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கடைசி டிஜிட்டில் இருக்கக்கூடிய எண் வந்து 4888. ஓகேங்களா. இந்த நம்பரை நம்ம பாக்ஸ் போடுற பட்சத்தில் 4 நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். 4888ங்கிற நம்பரை பாக்ஸ் போடுற பட்சத்தில் ஈஸியாக நம்ம 4 நம்பர் தான் எடுத்திருப்போம். அந்த 4 நம்பரும் பார்த்திங்கன்னா 888884ன்னு வரும், 8488ன்னு வரும், 8848ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 4888ன்னு ஒரு நம்பரும் 8884ங்கிற நம்பரும் 8488ன்னு ஒரு நம்பரும் 8848ங்கிற ஒரு நம்பரை எடுத்திருந்தால் நேற்று 84 88ன்னு இருக்கக்கூடிய இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து நேற்று ரிசல்ட்டாக வந்து டைரெக்டாக 4 டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கலாம். நான் உங்களுக்கு எதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறேன்னா அந்த மாதிரியான டாப் க்ளூ என்ன இருக்குது 8, 9 சைபர்னு மேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. அப்படி இல்லைன்னா 992க்கு 442ன்னு இந்த க்ளூ மேட்ச் பண்ணிவிட்டு இந்த 442க்கு அடுத்த க்ளூ வந்து 531. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன். ஓகேங்களா. கடைசியில் இந்த ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாட்டில் கடைசி நம்பர் 3955, இந்த ஸ்லாட்டில் கடைசி நம்பர் 8408. அப்போ அடுத்த ஸ்லாட்டும் இருக்கக்கூடிய எண்களை கவனித்திருந்தால் நேற்று வந்து எக்ஸாக்டான ஒரு 4 டிஜிட் நம்ம கண்டிப்பாக இந்த நம்பரை எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு இடையூறு, வேறு ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணுங்கள். இந்த 8408ன்னு எக்ஸாக்டான ரிசல்ட் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம இந்த நம்பரை என்ன எடுத்துருக்கலாம், இந்த 8408ன்னு இந்த இடத்த எடுத்திருந்தால் எந்த நம்பர் எடுத்திருப்போம்னா 8408ங்கிற நம்பர் வந்து நம்ம 8488ன்னு சொல்லிட்டு 4Dயாக வந்திருக்கும். ஓகேங்களா. அதில் என்ன நம்பர் மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8408ங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸ் போட்டு வந்த பட்சத்துலையோ அல்லது டைரெக்டாக எழுதியிருக்க பட்சத்துலையோ இந்த 0ங்கிற எண்ணுக்கு பதிலாக இந்த 84 88ங்கிற நம்பர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து நமக்கு போயிருக்கும். சரிங்களா. அதனால் இந்த டாப் அண்ட் பாட்டம் க்ளூங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. இந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. அடுத்து நம்ம இந்த பேட்டர்னில் நேற்று வந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நமக்கு இன்றைக்கி என்ன பேட்டர்ன் வந்து வரும், அக்ஷயாவுக்கு இன்றைக்கி என்ன பேட்டர்ன் வந்து வருங்கிறத நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம். ஓகேங்களா.
இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே ஜூலை மாதம் ஓகேங்களா. அதே ஜூலை மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த எண் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த 4888ங்கக்கூடிய இந்த இடத்த நம்ம எந்த மாதிரியான க்ளூவில் மேட்ச் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு கிடைக்க போகிறது இந்த இடம் சரிங்களா. அதாவது நமக்கு பர்டிகுலராக கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த டாப் க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. இந்த 4888க்கு டாப் க்ளூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 280 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஓகேங்களா. 280 அப்படின்னு சொல்லி டாப் க்ளூ இருக்கும். இந்த 280க்கு 80ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 80க்கு 17 எடுக்கலாம், 280க்கு 317 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா நமக்கு பக்கத்துலேயே ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரே நல்ல ஒரு க்ளூவாக இருக்குது ஓகேங்களா. அப்போ இங்கே 280ன்னு வந்ததுனால் அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த ரிசல்ட்டாக இருந்தால் எந்த இடம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு பர்டிகுலராக இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து நம்ம நல்ல ஒரு க்ளூவாக எடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா. அடுத்து இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இடத்த நீங்கள் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நமக்கு கண்டினியூ வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம கண்டினியூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைமிங் கம்மியாக இருக்குது, என்னோடய மொபைலோட சார்ஜும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க்கிங்க்கு வந்து பாருங்கள், நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த 280ங்கிற க்ளூ நம்பரில் 4888ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இந்த நம்பர் நேற்று 8488 அப்படி 8488ன்னு சொல்லிட்டு 4Dயாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இது என்ன மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே 3955 இந்த கட்டங்களில் வந்து நம்ம நடுவில் ஒரு மாதம் கேப் இருந்து இந்த பிளாக் கலர் கட்டம் பாருங்கள், இந்த பிளாக் கலர் வந்து கோடு பாருங்கள், இந்த பிளாக் கலருக்குள்ள ஒரு மாதம் இடைவெளி விட்டு இந்த இடம் வந்து நேற்று 4888 நேற்று 8488ஆக வந்திருந்தால் அதே இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த கட்டம் ஓகேங்களா. அதே இடைவெளியில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து 2590. இந்த 2590 ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா இந்த 3955 இந்த லாஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்திருக்கக்கூடிய எண் ஓகேங்களா. 3955 ஓகேங்களா. அடுத்து இந்த 4888 வந்து 8488ன்னு இந்த லாஸ்ட்டு டிஜிட்டில் தான் வந்தது ஓகேங்களா. அதே போல் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா இதே லாஸ்ட் டிஜிட்டில் ஒரு மாதம் இடைவெளி விட்டு வந்தால் 2590ங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த நம்பர் வந்து நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். 2590 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். நமக்கு எக்ஸாக்டான க்ளூ எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த 280 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நேற்று வந்து ரிசல்ட் வந்து க்ளூ எடுத்தோம். அதுக்கு வந்து 370 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. அந்த 280ல் வந்து 0க்கு கீழே 4888ன்னு இருக்குது. அதே போல் இந்த 370ல் 0க்கு கீழே 4792ன்னுமே இருக்கும் ஓகேங்களா. இந்த 4792மே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4792 இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. அடுத்து வேறு என்ன க்ளூ இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 18 சொல்லி இருந்தால் அடுத்த க்ளூ வந்து 90ஆக இருந்தால் இந்த இடம் வரும் ஓகேங்களா. 90ஆக இருந்தால் இந்த இடம் வரும். அதனால் இந்த 5380ங்கிற நம்பரையுமே உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அந்த 5380 பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. இது போல் நமக்கு இன்னொரு நம்பரும் இருக்குது. இந்த 80 அப்படிங்கிற நம்பருமே சேம் க்ளூவில் 18 போணுச்சுன்னா இந்த இடம் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இடத்துல 8276 அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ளூ இருக்குது. அப்போ இந்த எண்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி 8276ன்னு சொல்லிட்டு இந்த இடத்த உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கிங் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. இப்போ இந்த கட்டத்தை கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் ஓகேங்களா. இதில் என்ன ஒரு ரிசல்ட் வந்து ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட கெஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூடு நம்பர் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டது நேற்று வந்த 4 டிஜிட் அதில் 3 டிஜிட் என்ன வந்ததுன்னா 488 வந்துச்சு சரிங்களா. நேற்றோட ரிசல்ட் வந்து 4888ன்னு இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா. இந்த இடத்துல 4888னுமே இருக்கும். நமக்கு நேற்றோட 3D என்ன வந்துச்சு, நேற்று நமக்கு ஒரு 3D என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. அதே கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பாருங்கள் சரிங்களா. இந்த இடத்துல 488ன்னு இருக்கும், 488ன்னு இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா. அதே போல் நமக்கு இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய இந்த 280ங்கிற டாப் க்ளூவுக்கு 370ங்கிற டாப் க்ளூ மேட்ச் பண்ணால் இந்த இடம் வந்து 4792ன்னு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் செகண்ட் நம்பரில் இந்த 297ன்னு ஒரு நம்பர் இருக்கும். அதாவது நேற்றையோட ரிசல்ட் 4 டிஜிட்லேயே நமக்கு 3 டிஜிட் வந்து செகண்ட் ஸ்லாட்டில் 3 டிஜிட் இருக்குது ஓகேங்களா. அதே போல் நமக்கு வந்த 4792ங்கிற நம்பர்லேயே இங்கே 297ன்னு இருக்குது. அதாவது இந்த 2 ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் 297 இருக்கும் ஓகேங்களா.
நேற்று ரிசல்ட்டில் பாருங்கள், இந்த 488ன்னு இருக்கு இல்லையா, இந்த நம்பரில் பாருங்கள், இங்கே 488ன்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த இடமும் பர்டிகுலரான நல்ல க்ளூவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சார்ட் நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஃபோன் மொபைல் ரொம்ப லோவாக இருக்குது, அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் ஒன்று இருக்குது, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நேற்று வந்து ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு 4 டிஜிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சார்ட் வந்து 2022 சார்ட்டு. இந்த சார்ட்டில் வந்து நேற்று எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதங்கிற இந்த இடத்துல டாப் க்ளூ 781ங்கிற பேஸ் பண்ணி நமக்கு ஒரு க்ளூ இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த 781ங்கிற க்ளூவில் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த 781ங்கிற எக்ஸாக்டான ஒரு க்ளூவுக்கு 771 டவுனில் ஒரு க்ளூ வந்து 771 நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து அதே 771ங்கிற க்ளூவுமே பார்த்திங்கன்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளூவாக இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது, அதை பார்க்கலாம். அடுத்து நமக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல 781 எடுத்திருந்தால் இந்த பர்டிகுலர் இடத்துல நேற்று என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த பர்டிகுலர் இடத்துல ரிசல்ட் வந்திருக்கு நேற்று. ஓகேங்களா? அடுத்து நமக்கு 771 இந்த கட்டத்தில் என்ன ரிசல்ட் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணிப்பும், இந்த 771 என்ன கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறதுங்கிற கணிப்பும் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 781ங்கிற இந்த கணிப்பில் நேற்று வந்த ரிசல்ட் எக்ஸாக்டாக 8488. ஓகேங்களா? நேற்று வந்த டைரக்ட் 4 டிஜிட் 8488. அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இந்த 771ங்கிற எக்ஸாக்டான க்ளூவுக்கு கீழே இருக்கக்கூடிய எண் வந்து 66765021 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அதேமாதிரி மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 771ங்கிற க்ளூவில் 96443242 அப்படிங்கிற எண்களுமே இருக்குது. இந்த 771ங்கிற க்ளூவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த 6 ஸ்லாட்டில் இருக்க எண்களுமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான நம்பர். பிக் பிளேயர்ஸாக இருந்தால் இந்த நம்பர்ஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் டைரெக்டாக பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன எண்கள் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம டைரெக்டான ஒரு விஷயமா இருக்குது. இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனோட டாப் அண்ட் பாட்டம் க்ளூ நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இந்த 781ங்கிற டாப் க்ளூவுக்கு பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது இந்த 4ன்னு இருக்கும். 771க்குமே பாட்டம் க்ளூ வந்து பார்த்திங்கன்னா 4ன்னு தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த பாட்டம் க்ளூ இந்த 771க்கு பார்த்திங்கன்னா பாட்டம் க்ளூ 5ன்னு இருக்கும். அதனால் இந்த நம்பர் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. ஓகேங்களா? அதனால் நம்ம இப்போ எக்ஸாக்டாக இருக்கக்கூடிய இந்த எண்களில் என்னென்ன நம்பர் எழுதி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். 667632494455212423 அப்படிங்கிற எண்களை வந்து நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2423ங்கிற நம்பரை மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த 9644ன்னு இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் எண் வந்து 9க்கு 6ங்கிற எண்ணாகவும் 6க்கு 1ங்கிற எண்ணாகவும் 44 அப்படியே 44 ஆகவும் இன்றைக்கி இந்த நம்பரையுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது. இது என்னுடைய 4 வருஷ ஃபாலோஅப் நம்பராக இருக்குது. ஓகேங்களா? அந்த 9644ங்கிற நம்பர் இன்றைக்கி 6144ங்கிற நம்பராக வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்பர் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு பயன்படுத்துகிற பட்சத்தில் நல்ல ஒரு 4D தரமான ஒரு 4D வின்னிங் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.